Hi, hello students. I am MRK. How are you? I am fine. Thank you. Today class வந்து 10th standard max very important sum. நம்ம இது வந்து பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரில் வந்து 5 5 5 5 5 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் உள்ளது. எக்ஸசைஸ் 2.8 சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸ்லோ லேர்னர்ஸ் ஃபுல்லாக படிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக படி. நான் இதை வந்து முதல்ல ஈஸியாக சொல்லிடுறேன், அப்புறம் ப்ரீஃபாக வேணால் பக்கத்தில் எங்கிட்ட சைடில் போட்டு காட்டுறேன். உனக்கு தேவையானதை நீ தேவையானதை மட்டும் எழுதுனா போதும், சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து எஸ்என் சீக்வல்னு கொஸ்டினை எடுத்துரு. 3 3 3 நெக்ஸ்ட்டு 3 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும். n டேர்ம்ஸ் அப்படின்னு. ஓகே, வெரி குட். அடுத்து 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னாப்பா உள்ள 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ்னு வந்துடுறான் தம்பி. n டேர்ம்ஸ் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால சம்மு மாறாது. மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணுறோம், அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே சம் தான் அர்த்தம். கணக்கை சிம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி செய்கிறது. ஒரு நம்பரை ஆட் பண்ணோம்னா அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணலாம். ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரை டிவைட் பண்ணலாம். அப்போ வந்து கொஸ்டினுடைய அர்த்தம் மாறாது, மீனிங் மாறாது. அப்போ உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு இந்த 9 உள்ளே கொண்டு போயிரு, மல்டிப்ளை பண்ணிடு எல்லாத்துக்குமே. அப்போ இதில் வந்து 3/9 வெளியில் இருக்குது. இந்த ரெண்டும் அந்த 9 உள்ளே போச்சுன்னா 9 + 99 + 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். m டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். அப்போ இதில் 3/9 இருக்கட்டும், அப்புறம் அடிச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 9 வந்து 10 - 1 அப்படின்னு எழுதலாம்டா தம்பி. 10 - 1 என்ன ஆகும்? 9 ப்ளஸ்ஸு பார்த்து பொறுமையாக 100 - 1 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 1000 - 1 அப்படின்னு எழுதணும்னா 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும், மறந்துடக்கூடாது. 3 பாயிண்ட் வச்சுக்க கம்பல்சரியாக. இது அடிக்கணும்னா அடிச்சுக்க. 1 3 is 3 3 3 are 9 அடித்தோம்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் 10 100 1000 வரிசையாக ஒரு செட் ஆஃப் இதை பிரிச்சிரு. 10 100 + 1000 அப்படின்றத ஒரு செட் ஆஃப் n டேர்ம்ஸை பிரிச்சிரு. n டேர்ம்ஸை பிரிச்சுட்டேன். அடுத்து -1 -1 -1 வரிசையாக இருக்கும்டா தம்பி. -1 -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் இருக்கும். இதில் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இப்படி எடுத்துட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக ப்ளஸ் ஆயிரும். அப்படி யோசிக்கணும். புரியுதா சொல்கிறது? நிதானமாக யோசிச்சுக்க. அதுக்கு ஒரு ப்ராக்கெட், சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. நிதானமாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் செஞ்சுக்க. ஏன்னா வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 10 100 1000 அந்த மாதிரி உள்ளதை எடுத்து n டேர்ம்ஸ் எழுதிட்டேன். அடுத்து -1 -1 -1 அதை எழுதிட்டு மைனஸை காமனாக எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ரைட்டு. ஈக்குவல் டு இதை வந்து நான் உனக்கு வந்து சும்மா ஒரு எழுதணும், எல்லா பசங்களும் எழுதணுமே அப்படின்றனால அப்படி சொல்லிக் கொடுக்குறது. அதை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அடுத்ததுக்கிட்ட வந்து நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன், என்னாச்சு இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன். நீ எழுத வேண்டியதை எழுதிரு. அப்படி ஸ்கூலில் இதை மஸ்ட்டு கேட்டாங்கன்னா இதை செஞ்சுக்க. அந்த ரைட் சைடில் உள்ளதை நான் இங்கிட்ட செய்வேன், சரியா சொல்கிறது? இதை வந்து அப்புறம் செஞ்சுக்கிறேன், உனக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு. சரி, ஃபஸ்ட்டு 10 -1 நான் சொல்கிற மாதிரி எழுதிரு. எல்லாருமே அட்டன் பண்ணுறணும் அப்படின்றனால 10 - 1 அப்படி எழுதிரு. -n போடணும் இந்த n டேர்ம்ஸ்க்கு, அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு n போட்டுக்க. 10n அப்படின்னு அர்த்தம். 10 10 - 1 10 - 1 ரெண்டு மேலே கீழே ஒன்றா இருந்துச்சு. இங்கே ஒரு n போட்டேன், இங்கே ஒரு n போட்டேன், அவ்வளோதான். கணக்கு முடிச்சுக்கிறோம். முதல்ல 1/3 10 10n -1 சப்ராக்ட் பண்ணோம்னா 9. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -n. இது அப்படியே இந்த செட்டை இங்கேயும் கொண்டு போகணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 1 × 10 10 3 × 9 27 அப்படின்னு எழுதும். 9 3s are 27. மேலே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 10n - 1 10n - 1 மைனஸ்
எது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 × n n கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், கீழே இப்படி. அப்போ 1 × 3 3. புரியுதான்னு பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், 3 வெளியே எடுத்துகிட்டு 1 + 1 போட்டுக்க. அடுத்து 9 மல்டிப்ளை 9 டிவைட் பண்ணிக்க. அந்த 9 10 - 1 100 - 1 பிரிச்சுக்க. அப்புறம் 10 100 தனியாக பிரிச்சுரு. அடுத்து -1 -1 -1 தனியாக பிரிச்சுட்டு நடுவில் உள்ள மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே ப்ளஸ் ஆயிரும். எல்லாமே எல்லா மைனஸ் எடுத்துட்டோம்னா உள்ளே ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதியில் ஜிபி ஃபார்முலா இது, அதை பொறுமையாக நீனா எழுது. 10 × 10 - 1 / 10 - 1 -n, இங்கே ஒரு n போட்டுக்க. இது ரெண்டும் செப்பரேட் பண்ணால் 9 வந்துடும். இந்த 1/3 உள்ளே கொண்டு வர பார்த்து கொண்டு போ. இந்த 1/3 செட் ஆஃப் இதுக்கு முதல்ல வரணும், இந்த 10க்கும் 3க்கும் வரணும். 1 10 is 10, 3 9 is 9, 9 3s are 27. அடுத்து 1 × n n கீழே இங்கே இந்த இடத்துல எண்ணுக்கு பை இருக்குல்ல, இந்த இடத்துல பை இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 3 is 3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சரு. பார்த்து நிதானமாக. இது எப்படி சார் வந்துச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்பாங்க. இந்த இடம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு சம் தனியாக ஒரு கணக்காக போட்டோம்னா 10 100 ஜிபியில் வரும்டா தம்பி, 1000 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு போடுறோம். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து a = 10, a வந்து 10 ஃபஸ்ட் டேர்மு. r = T2/T1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100/10 அடித்தோம்னா 10 வந்துடும். இது 10 வந்து 1 விட பெருசு, > 1. அப்போ SN ஃபார்முலா எழுதியில் a × r - 1/r - 1 அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஏன்னா 1 விட பெருசுன்றனால இப்படி எழுதுவாங்க. ஓகே, இதில் வந்து பவரில் n வரணும். இப்போ ஏக்கு போல இங்கே என்ன இருக்குது பாரு, 10. இந்த ஃபார்முலா வந்து r > 1 அப்படின்னு அர்த்தம், 1 விட பெருசு, r பெருசுனால. அடுத்து ஏக்கு வந்து 10 இருக்குது, ஆருக்கு என்ன தான் இருக்குது, 10 தான் இருக்குது, 10 தான் இருக்குது. மேலே n இருக்குது, -1/10 - 1. இதைத்தான் தம்பி இங்கே எழுதுனேன் இந்த இடத்துல. இது தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டாங்கன்னா செஞ்சுக்குங்க. செகண்ட் ஒன், இது எப்படி சார் n மட்டும் போட்டிங்க, இந்த இடத்துல மைனஸ் நடுவில் இருக்குது. ஓகே, n மட்டும் எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா 1 + 1 + அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப் டு n டேர்ம்ஸ்னு சொல்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா a = 1, r = T2/T1, r = T2/T1. அப்போ 1/1 = 1 தான். r = 1ன்னு வந்துட்டான், r = 1ன்னு வந்தான். r = SN = NAன்றதான் ஃபார்முலா. இது வந்து புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோ. ஓல்டு ஃபார்முலா SN = NA. அப்போ SN = n-க்கு பதிலாக என்ன வந்துச்சு, n தான். ஏக்கு பதிலாக என்ன வந்துச்சு, 1. அப்போ இந்த இடத்துல 1 இது. அப்போ 1 × n என்ன வந்துடும், n. இந்த எண்ணை தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ இது ஒரு சம்மு. இந்த இதில் இந்த இப்போ 2ஆக பிரித்தோம்ல, அதில் மேலே ஒரு சம்மு 1, கீழே 1 1 1 அப்படின்ற சம்மு 1. கேட்டாங்கன்னா செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். எப்படி வந்து திரும்பி கேட்பாங்கல்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், கேர்ஃபுல்லாக படித்து நல்ல மார்க் எடு.